விஜய் டிவியோட குக் வித் கோமாளி தொகுப்பாளராக வலம் வரும் ரக்ஷன் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் துல்கர் சல்மானோட இணைந்து நடிச்சிருந்தார். அதன் பின்னர் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படத்திலும் அவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது படம் முழுக்க ரஜினிகாந்தோட இணைந்து வரக்கூடிய கதாபாத்திரத்தில் தான் ரக்ஷன் நடிச்சிருக்காராம். அது பற்றி சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு விஷயங்களை ரக்ஷன் வெளிப்படையாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையனோட 3rd சிங்கிள் அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஜெய்பீம் படத்தை இயக்கிய தாசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் மற்றும் துஷாரா விஜயன் நடிச்சிருக்க வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகுது. ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு வேட்டையன் திரைப்படம் வெளியானாலும் அந்த நாள் தான் தலைவர் ரசிகர்கள் அனைவருக்கும் தீபாவளி மற்றும் பொங்கல் என படத்தில் நடித்திருக்க குக் வித் கோமாளி பிரபலம் ரக்ஷன் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. முதல் முறையாக தலைவரோடு இணைந்து விமானத்தில் சென்றபோது என்னால் நம்பவே முடியலை. வாழ்க்கையில் இதுவே போதும் என நினைத்தேன். விமானத்தை விட்டு இறங்கியதும் பல சிட்டி ரோபோக்கள் வந்து அட்டாக் ஆவது போல விமான நிலையத்திலிருந்து வெளியே வருவதற்குள் 500 பேர் சூழ்ந்து கொண்டாங்க. ஒட்டுமொத்த விமான நிலையமும் ரஜினி சார் பின்னாடி தான் நடந்து போகுது. வேட்டையன் படத்தோட மனசுலாய பாடலில் அவருடன் ஆடிய அனுபவம், வேட்டையன் இசை வெளியிட்டு விழாவில் தலைவர் முன்னாடி ஆடிய அனுபவங்கள், ஆடி முடித்து இறங்கி வந்ததும் தலைவர் கொடுத்த ஃப்ளையிங் கிஸ் என எதையுமே என்னால் மறக்க முடியாது என ரக்ஷன் சொல்லியிருந்தார். சூப்பர் ஸ்டாரிடம் போய் பேச சொல்லி பலரும் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஒரு முறை அவரை சந்தித்து எல்லாரும் உங்ககிட்ட பேச சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குன்னு நான் சொன்னேன். அதன் பின்னர் சகஜமாக அவர் என்னுடன் பேச ஆரம்பித்தார். சில்லி ஃபெலோ என்று இப்படி தான் எப்போவுமே ஆக்டிவாக எனர்ஜியாக இருப்பையான்னு கேட்பார் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. மேலும் தன்னுடைய பைக் சாகச வீடியோக்களை ரஜினி சாரிடம் காட்டிய போது நம்ம படத்துலேயும் இதே போல பண்ணுங்க என்றார். ஆனால் கதையில் அதற்கு இடமில்லை என்றாலும் தலைவர் மனதில் இடம் கிடைத்ததே போதும் என நினைத்து கொண்டேன். ஒரே படத்தில் ரஜினிகாந்த் சார், அமிதாப் பச்சன் சார், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர் மேடம் என பல பிரபலங்களோடு பணியாற்றிய அனுபவமே இந்த ஜென்மத்துக்கு போதும். ஞானவேல் சார் எதுக்குமே கோபப்பட மாட்டார். படத்தை வேற லெவலில் எடுத்திருக்கார். நிச்சயம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் காத்து கொண்டிருக்கு என ரக்ஷன் வேட்டையன் படத்தில் நடித்தது குறித்து சொல்லியிருந்தார். மேலும் வேட்டையன் படத்துடைய 2 பாடல்கள் வெளியாயிடுச்சு. வேட்டையன் படத்துடைய ஆடியோ லான்ச்சும் நடத்திட்டாங்க. இப்போ வேட்டையன் படத்துடைய 3rd சிங்கிள், இந்த படத்துடைய 3வது பாட்டு 3rd சிங்கிள் செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து அக்டோபர் 1ஆம் தேதி இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரோமோஸ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எகுர வைக்கும் என நம்பப்படுது. நீங்கள் வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.